தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இந்த பதிவில் நாம இறப்புச் சான்றிதழ் அதாவது டெத் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/1/2018 அதுக்கப்புறம் நடந்த இறப்புகளுக்கான பதிவுகளை தான் நம்ம வந்து டச் பண்ணி எடுக்க போறோம். இந்த இறப்புச் சான்றிதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த நகராட்சி மாநகராட்சியில் அது நிகழ்ந்த உடனே நீங்க பதிவு பண்ணியிருப்பீங்க. பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க 200 ரூபாய் கொடுக்கணும். 5 சர்டிஃபிகேட்னாலும் 1000 ரூபாய் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா இறப்புச் சான்றிதழ் நீங்க 5 சர்டிஃபிகேட் நீங்க எடுத்தே ஆகணும். நீங்க எடுத்தீங்கன்னா வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் லோன் கொடுக்கணும், ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பென்ஷன் ஸ்கீம் கிளைம் பண்ணணும், இல்லை எல்ஐசி கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரிஜினல் கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கு 200 ரூபாய் நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அது ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூகுளுக்குள்ளே போய்க்கலாம். கூகுளில் போய்ட்டு கீவேர்ட் GCC APP GCC ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்னை corporation.gov.in இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோடில் டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இறந்தவங்க ஆனா பெண்ணா மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறது பார்த்துட்டு மேல்னா மேல் ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. இப்போ இறந்த ஒரு மேலுங்கனால மேல் நான் கொடுக்குறேன். இறந்தது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேலம்னா சேலம் கொடுங்க. சேலம் கிளிக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் ஆர் ஹோம், வீடாக இருந்தால் வீடும் கொடுங்க, ஹாஸ்பிட்டல் கொடுங்க. ஹோம்னா ஹோம் கொடுத்துட்டு எந்த டேத்தில் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறந்தது வந்து மார்ச் 23, 2020 24/3/2020 கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு கிடையாது, கையில் வச்சுருக்க எந்த மொபைல் நம்பர் வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சென்ட் OTP கொடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வந்திருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு 5 டிஜிட் OTP வந்திருக்கும். அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா OTP வெரிஃபைடுன்னு வரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கேப்சா போட்டு வியூ கொடுங்க. வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தேதியில் இறந்தவங்க அத்தனை பேர்த்து நேமும் வரும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணுறவங்களுடைய நேம் இருக்கான்னு பாருங்கள். நான் சர்ச் பண்ணுறது மாதவராஜ் அப்படிங்கிறவோட அவருடைய இறந்தவுடைய டெத் சர்டிஃபிகேட்டு அது இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு PDF ஜென்ரேட் ஆகும். மாதவராஜ் இறந்த தேதி 24/3/2020 பேர் தேதி கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படியே பிரிண்ட் கொடுத்துக்கணும். அப்படி சேவ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் ரைட் கிளிக் கொடுத்து பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து பிரிண்ட்டில் போய் சேவ் ஆஸ் PDF கொடுங்க. பிரிண்ட்டில் போய் சேவ் ஆஸ் PDF கொடுத்து செட்டிங்ஸில் A4 சைஸ் பேப்பர் சைஸ் வந்து A4 கொடுத்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண சொல்லி கேட்கும் சிஸ்டமில். அதில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எங்கே சோர்ஸ் எங்கே கொடுக்கோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர், அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சிக்னேச்சர், அதாவது பேரூராட்சி ஊராட்சி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் மட்டும் இருக்கும். அந்த சிக்னேச்சர் வந்து ஒழுங்காக வரதுக்காக மட்டும் இது பண்ணுறோம். நார்மலாக நீங்கள் வந்து மெத்தடில் போனீங்க அப்படின்னா சிக்னேச்சர் வராதுங்க. அதுக்காக இந்த மெத்தடில் போகிறோம். தேங்க்யூ.